அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், பைபிள் எடுத்துவங்க எல்லாம் பிரிச்சு கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே அவன் நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கவனித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நம்புறீங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் ஆமாண்ணா, நான் தான் நம்புறேன், அவரை போல ஒரு தெய்வத்தை. ஐயோயோ அப்பா, நான் எப்படி இருந்தேன்னா என்னைய வந்து காப்பாற்றி என்னை தூக்கின்னு வந்து உட்கார வச்சு இன்னைக்கு என்னை அழகுபடுத்தி என்னை எல்லாவற்றிலும் என்னை சிறந்திருக்க செய்திருக்கிற தேவனை நான் எப்படியா நம்பாம இருக்க முடியும்னு கேட்கிற ஜனங்கள் அநேகர் இருந்தாலும், சில நேரத்தில் அவருடைய நம்பிக்கையானது உறுதி இல்லாமல், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம சில நேரத்தில் சோர்ந்து போகிறதை, சில பேர் சோர்ந்து போனவர்களை பார்க்க முடிகிறது. என்னோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயணித்த ஒரு சகோதரர் நேற்று என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். நல்ல உற்சாகமாய் அவர் இருக்கிற இடம் ஒரே கலகலகலகலன்னு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சியின் ஊற்று அவருடைய நடக்கையில், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்பீச்சில் எல்லாத்திலும் அப்படி வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிற அவர் நேற்று தினத்தில் சோர்ந்து போய், சொல்லப்போனால் விடாய்த்த ஒரு ஆத்மாவை போல அவர் மாறி முந்தைய நாளும் பண்ணினார். நேற்று தினத்தில் அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது, குமார் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு நடந்துச்சு குமார், மனசே சரியில்லை குமார், வாழ்க்கையே ரொம்ப ஒரு விதமாய் சோர்வும் கவலையும் வேதனையோடு கூட இருக்கிறதுனால என் வாழ்க்கை அடுத்தது என்ன எப்படி போய் நடக்க போகுது, எப்படி முடிய போகுதுன்னு தெரியல குமார், என்ன பண்ணுறதே தெரியல குமார் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், எப்பா சோர்ந்து போயிடாத. நாம் எங்கு சோர்ந்து போகிறோமோ அந்த இடத்துல பலன் நம்மளுக்கு குறுக்கிடும் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதனால சோர்ந்து போகாம நீ உன்னை ரட்சித்தவருடைய ரட்சிப்பையும் அவரையும் உன்னை ரட்சித்தவரையும் நீ நம்பி இரு, அதிலும் உறுதியாயிரு, தேவனுடைய நம்பிக்கையை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உறுதியான நம்பிக்கை உடையவர்கள் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே நம்பிக்கையானது சோர்வற்று உறுதி இல்லாமல் தளர்ந்து இருக்கிறதை அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. ஒரு ஊழியக்காரனா நாங்களே பார்க்கிறோம், ஒரு மேய்ப்பர்களாக நாங்களே கவனிக்கிறோம். நம்மை படைத்தவர் எங்களை காட்டிலும் அதிக கரிசனையோடு கூட உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி இருக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருப்பானாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் கூட நாம் நம்பி இருக்க வேண்டுமாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறான், நல்ல கவனிங்க, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார், அவரே நித்திய கன்மலையாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்பத்தக்கவர். பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற இயேசு எக்காலத்திலும் நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். உங்க கையை பிடிச்சு அவர் தான் நடத்திட்டு இருக்கிறார். சின்ன வயசுல நம்ம பிறந்த உடனே நம்ம அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு அம்மா அப்பாவே இல்லைங்க ஐயா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுடைய கால்களும் எலும்புகளும் பலன் கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் கைகளை பிடித்து நடத்தி கொண்டே வருவார்கள். நான் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் சொல்லுகிறேன். நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து என்னை தேவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் வரைக்கும் நான் தள்ளாடாதபடிக்கு அவரே என் கைகளை பிடித்து கொண்டு என்னை உறுதியாய் நடத்தி செல்வார். அல்லேலூயா. இந்த உறுதியான நம்பிக்கையுடைய மனதை உடையவர்கள் கர்த்தரை எல்லா காலத்திலும் நம்பி அவரே சார்ந்திருப்பார்களாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்திலும் சரி, நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. ஆமீன். வரலையே, என்ன சாமி புச்சுக்குன்னு சொல்லிட்ட? என் வீட்டுக்கார தானே எனக்கு எல்லாமே,
என் மனைவி தானே எனக்கு எல்லாமே, என் பிள்ளைங்களை தானே நான் அப்படியே கடவுளுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். முதல்ல அதெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சுட்டு உங்க முன்னாடி இயேசுவை வை. எங்க தாயார் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே அம்மா தான். அப்படி எல்லாமே நான் தாயை நம்பி இருந்தவன், அதிகமாய் தாயை நம்பி இருந்தவன். திடீரென்று அவர்களை தேவன் எடுத்துக்கொண்டார். வாழ்க்கையே அப்படியே சூனியமா மாறிடுச்சு. பார்க்கறதெல்லாம் வெறுப்பு, அருவருப்பு, பிடிக்கவே இல்லை, உலகமே பிடிக்கல. டிப்ரெஷன் உச்சத்துக்கு நான் போயிட்டேன். அதுக்கு தேவனுக்கும் எனக்கு தான் தெரியும், என் மனைவிக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு போய்விட்ட பொழுது என் ஆண்டவரை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு அனுமதித்தீர், என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து போராடி கொண்டிருந்த பொழுது, என் இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பேசினார், தரிசனமாய் பேசினார். என் மகனே, உன் தாயை குறித்து, உன் தகப்பனை குறித்து, உனக்கு பிடித்தமான எல்லா நம்பிக்கை குறித்து நீ என்னோடு கூட வழக்காடுகிறாயே, நீ அநேக காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரிக்கிறாயே, இவர்களுடைய நம்பிக்கையை காட்டிலும், இவர்கள் வாழ்ந்து காண்பித்ததை காட்டிலும், இவர்களுக்கு பராமரித்ததை காட்டிலும் நான் உன்னை ஆதரிப்பதோ, நான் உன்னை உயர்த்துவதோ அதிக நிச்சயம் அல்லவா என்று பேசினார். கண்கள் திறவுண்டது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அன்னைக்கு பிடிச்ச ஆண்டவரை உறுதியா பிடிச்சேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை ஊரெங்கும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரில் நல்லா கையை தட்டு. ஓஹோ, உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சொல்லுவோம், சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கர்த்தரை நம்பி இருக்கிற உறுதியான மனுஷனுடைய நினைவும் ஏக்கமும் விருப்பமும் எல்லா சார்பும் இயேசுவாகவே இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஏதோ ஒரு தேவை எனக்கு சந்திக்கப்படணும், ஒரு வாழ்க்கை தேவன் எனக்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும், எல்லாமே தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நான் உறுதியோடு கூட கர்த்தர் பக்கமாகவே சாய்ந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பாதி பேரை நான் பார்த்துருக்கிறேன். இந்த மகளிர் லோன்ல உட்காந்துருக்கிறத பார்த்துக்கிறேன். ஆமா, பேங்க் வாசல்ல அலையிறத பார்த்துருக்கிறேன். கேட்டா அவரு இன்னைக்கு தான் அவர் சொன்னாரு, இன்னைக்கு ஓகே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு, அவரையே தான் நான் நம்பி இருக்கிறேன். சில பேர் அப்படிதான் இருக்குது. கரெக்டா 5ஆம் தேதி 1ஆம் தேதி 10ஆம் தேதி சம்பள தேதினா அவருக்காக தான் அன்னைக்கு கறி குழம்பு மீன் குழம்பா செஞ்சு உட்காந்துருப்பேன். ஏன்னா இன்னைக்கு தான் ஒரு ஸ்பெஷல் டே. ஸ்பெஷல் டே என்பது சேலரி டே. அப்படியே நம்பி இருப்பார்கள். அன்னைக்கு சம்பளம் வாங்கி மீன் குழம்பையும் கறி குழம்பையும் ஊற்றுனதுக்கு அப்புறம் அப்படியாங்க கை கால் பிடிச்சி விட்டுங்களா தம்பி, கை கால் பிடிச்சி விட்டா நாளைக்கு பெட்ரோல் கையில் காசு இருக்குது, எல்லாமே அப்படி பேசிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஏந்துக்கு உன்னை வேற எழுப்பணுமா, போ வேலைக்கு, நான் எதாவது டிஃபன் ஏதாவது செஞ்சியா, சாப்பாடு செஞ்சியா, ஆமாம் அது ஒன்று தான் இது. இப்படி பேசுகிறவர்கள் உண்டு. நாம் எதை சார்ந்தவர்கள், எதையும் நம்பி நாம் வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் இயேசுவையே நம்பி இருக்கிறவர்கள். நான் வாழ்ந்தாலும் எந்த ஒரு காரியத்திலே நான் இறங்கினாலும் சரி, என்னோடு கூட ஒருவர் உண்டு இருப்பாரானால் அது நாங்கள் அறிவிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. சங்கீதக்காரன் அவரை குறித்து அழகாய் சொல்லுகிறான். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 22:9. சீக்கிரம் வாசிங்க. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், நான் பிறந்ததுலேருந்து ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க ஸ்டேட்மெண்ட். ஹலோ சபையே, உங்க பிள்ளைங்களாம் இப்படிதான் பேசணும், இப்படிதான் வளர்க்கணும். செய்தியில கொண்டு வரேன் சில விஷயங்களை. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது, அவர்களை நீங்கள் பெற்றெடுத்த அந்த நாளிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தையும், நீங்கள் கர்த்தரை அனுபவித்ததையும் ருசித்ததையும் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை கர்த்தர் பக்கமாகவே நடத்த வேண்டும். அதான் சொல்றார். நான் நம்பி இருக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் நித்திய கண்மலையாகிய யெகோவா என்று அறிக்கை எடுக்கிற இஸ்ரவேல் கூட்டம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட அந்த நாளிலிருந்து நான் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவர் தான்.
ஏனென்றால் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அழகாய் சங்கீதம் அழகாய் சொல்லுகிறது. 34ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை, சிஸ்டர் பிரதர் எல்லாம் கவனிங்க. நான் யாரை சார்ந்து யாரை நம்பி இருக்கிறேன் என்றால் கர்த்தர் ஒருவரையே. அவரை நான் அனுபவித்து ருசித்து கொண்டிருக்கிறேன். எப்படி பிரதர் ருசிக்க முடியும்? அவரை தான் பார்க்கவே முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனமாய் இருக்கிற அந்த பரிசுத்தரை நான் எப்படி ருசிக்க முடியும்? இந்த வசனம் தான். வார்த்தை வரல. இந்த வசனம் தான் அவர் என்னை ருசிக்க வைக்கும்படிக்கு கிருபை தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த கர்த்தரை ருசிக்க 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 எனக்குள்ளே ஒரு பேரானந்தம் ஒன்று பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தின் ஏக்கமும் என் இருதயத்தின் தியானமும் என்னுடைய சிந்தையினுடைய முழு விருப்பமும் இயேசுவாகவே மாறும். யார்கிட்ட பேச விரும்பாது, யாரையும் பார்க்க விரும்பாது. ஐயோ, டெய்லி அவங்கள பார்ப்பேங்க, டெய்லி அந்த திண்ணையில தான் உட்காந்துருப்பாங்க, டெய்லி இந்த வழியை தான் வருவாங்க, டெய்லி அவங்கள நான் பார்ப்பேன். அவங்ககிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது. சொல்றவங்க எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க. நீங்க கர்த்தரை ருசிக்க ருசிக்க அவர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக தென்பட ஆரம்பிப்பார். அவர் உலாவுகிறது உங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அவர் உங்களோடு கூட பேசுகிறது உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அவர் நீங்கள் எங்கு போனாலும் அவர் உங்க பின்னாடியே நடந்து வருவார். யூதராஜ சிங்கமாய் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரே நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் எப்படியா இருக்க வேண்டும்? பக்கத்து பசங்க எப்படி இருக்கணும் பிரதர்? வாரம் சொல்லியிருந்தாங்கிறாங்க. நானும் முயற்சி பண்றேன், எல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டு போயிடுறேன். இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு போக மாட்டீங்க, நீங்கள் வேறு மனிதனாய் மாறியே வெளியே போவீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரை நம்பி இருப்பான். அவரை நம்பி இருக்கிறவன் எல்லாவற்றிலும் தைரியமாக வைராகியம் உள்ளவனாய் வாழ்வான். கர்த்தருக்கு அந்த ஆள் தாங்க தேவை. பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத நேக தீர்க்கதரிசியை காட்டிலும் எலியாவின் பேரை தான் தேவன் பெருமைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருந்தார். நல்ல கையை தட்டி தேவ சனமே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எலியா என்பவன் வைராகியம் உள்ளவனாய் நம்பி இருந்தான். அவன் சொன்ன மழை பெய்யும், அவன் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் ஆகும், அக்கினி இறங்குதுன்னா இறங்கும். ஆனால் நாம தான் இன்னும் அந்த லெவலுக்கு போகாம அப்படியே தடுமாறி இப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த நிலை அல்ல, பாலகரை போல அல்ல, குழந்தைகளை போல அல்ல. திடமான ஆகாரத்தை உண்டு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் மாறி தேசம் முழுவதும் நாம் பரவி சென்று இயேசுவின் வசனத்தை அறிவிப்பதும் செபிப்பதும் தேவன் எதிர்பார்க்கிற, பரலோகம் எதிர்பார்க்கிற சித்தமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு இடத்துல அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை குறித்து வாசியுங்கள். ஹலோ, ஒவ்வொரு நபரை குறித்து வேதம் அந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உங்க லைஃப்ல எதெல்லாம் தடை கற்களோடு கூட இருக்கிறதோ இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் காரியத்தை நீங்கள் யார் இடத்துல சொல்லுகிறீர்கள்? யார் நமக்கு ஃபேவரா இருப்பாங்க, யார் நமக்கு ஆறுதலா இருப்பாங்க, யார் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, யார் நமக்கு ஆதரவா இருப்பாங்க என்று நீங்கள் யார் இடத்துல சொல்லுகிறீர்களோ அவர்களால் ஒரு நாளும் ஒரு பயனும் உங்களுக்கு நடக்காது. சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், உன் காரியத்தை எல்லாம் வாய் திறந்து எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உங்கள் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நல்ல கையை தட்டி தேவச்சனமே நல்ல கையை தட்டு. ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவரே ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் தாய் அல்ல, எங்கள் தகப்பனே அல்ல, சகோதரர் அல்ல, சகோதரிகள் அல்ல, உறவுகள் அல்ல, நண்பர்கள் அல்ல, நாங்கள் நம்பி இருக்கிற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. சிம்பிளா வசனம் சொல்லிச்சு. எதையுமே நம்பாதீங்க,
கர்த்தரை நம்புங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்படி ஒரு மனுஷன் இருந்தா தெரியுமா? வேதத்துல பல பரிசுத்தவான்களை தேவன் எழுதி நமக்கு அடையாளங்களாய் திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறார். சரி, இன்று நாம் உறுதியாய் ஒரு மனிதன் இருந்தான், அவன் கர்த்தரையே நம்பி இருந்தான். யார் இந்த மனுஷன்? அவரை பற்றி தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். ஆனா அரை மணி நேரம் இன்ட்ரோடக்ஷனை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதர் வாழ்ந்தார். அதற்கு ஏற்பட்டதான கஷ்டங்களும் பாடுகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்லவே. கிட்டத்தட்ட உச்சத்துக்கு போய் தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு அவருக்கு நேர்ந்ததான அநேக சோகங்களிலும் அவன் உறுதியாக இருந்தார். அவர் பேசின ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். யோபு 13ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மீது நான் நம்பிக்கையாகவே இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக, அவர் சொல்ற பாருங்க, ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ரூபகாரம் பண்ணுவேன். ஹலோ, ரூபகாரம் அப்படின்னா அதனுடைய வேற ஒரு டிரான்ஸ்லேட். ரூபகாரம் என்று சொன்னால் என் வழிகளை, என் வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களையும் அவருக்கு நான் தெரியப்படுத்தி, அவருக்கு நான் எடுத்துரைத்து, தளராமல் எடுத்துரைத்து கொண்டே இருந்து நான் இரக்கத்திற்காய் கெஞ்சுவேன் என்று அவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை அவர் சொல்றார் அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தையை சொல்றார்? ஏன் அவர் அந்த வார்த்தையை அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களையும் அவர் முன்பதாக வைக்கும் பொழுது ஒன்று சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே என் மேய்ப்பனுக்கு முன்பதாக, என் தகப்பனுக்கு முன்பதாக, என்னை ரட்சித்தவருக்கு முன்பதாக அவர் என்னை கொன்றே போட்டாலும் சரி, அவர் மீது வைத்த நம்பிக்கையை நான் ஒரு நாளும் இழக்கவே மாட்டேன். யார் இந்த யோபு? இவரை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு சில முக்கியமான வசனங்களை நான் காண்பித்து கொடுத்து, நான் அவர்கிட்ட காண்பித்து கொடுத்ததான சில காரியங்களை, சில ரகசியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்கின்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்து கொண்டிருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன், நல்ல கவனிங்க, அதனால் அந்த யோபு என்கின்ற மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பெரியவனாயிருந்தான். லிசன், நல்ல கவனிங்க. நம்முடைய சின்ன வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்பு, பாடுகள், போராட்டத்துக்கு நம்ம தளர்ந்து போய் விடுகிறோம். எப்பேற்பட்டவன் என்பதை குறித்து வேதம் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சைனா, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இப்படி எல்லாம் கிழக்கு சைடு இருக்கிற நாடுகள். இந்த நாடுகள் சுற்றிலும் இருக்கிற இவ்வளோ பெரிய நாடுகள் மத்தியில இந்த மனுஷன் தான் பெரிய மனுஷனா. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆனால் அவனை குறித்து தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, இவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்த போதிலும் கூட அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? முதல் வசனம் மறுபடியும் வாசிங்க. ஊத் தேசத்திலே, அந்த தேசத்தில் அவர் இருந்தார். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்கின்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன், நல்லா கவனிங்க, அந்த மனுஷன் உத்தமனும், ஹலோ, இப்படிதான் பைபிள் ஃபர்ஸ்ட் போயிடுறோம். நம்ம லிசனா ரொம்ப கவனிச்சு படிக்கணும். கிழக்கத்தி புத்திரர், இந்த வசனத்தை மேலே வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வார்த்தைகள் புரியும். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை காட்டிலும், எல்லா நாடுகளை காட்டிலும் இந்த ஒரு மனுஷன் தான் பெரியவனாய் இருந்தான். இந்த பெரியவனாய் இருந்தவனுக்குள்ள ஒரே ஒரு குணாதிசயம் இருந்தது. அவன் தேவனுக்கு முன்பதாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்பு என்கின்ற அனைத்து தீமைகளுக்கும் விலகி வாழ்கிறவனுமாய் இருந்தானா. ஹலோ, நாம ஒரு நாள் பரிசுத்தமா வாழ்ந்துட்டாலுமே, ஒரு சின்ன நீதியான விஷயத்தை செஞ்சிட்டாலுமே நம்மளை நாமளே பிரபகண்டா பண்ணிக்கிறோம். என்னைய மாதிரியா கர்த்தருக்கு முன்னாடி
என் குடும்பத்திலேயே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க அப்படிலாம் பேசுவோம். ஆனால் வேதம் அழகா சொல்லுது, கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவனாக இருந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு உத்தம, சன்மார்க்க, நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு. இப்படிப்பட்ட இந்த மனுஷனை ஒரு ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் பெருமையாய் பார்க்கிறார். பக்கத்தப்பா சொல்லுங்க, நீங்க அவரை உறுதியா நம்புனீங்கன்னா யோபுவை பார்த்ததை போல உங்களையும் தேவன் பார்ப்பார். பார்க்கிறாரா? பார்த்துடலாமா? எங்க இருக்கிறோம் நம்மன்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். அல்லேலூயா. தன்னை நம்பி இருக்கிற ஒரு மனிதன் தான் என்ன செய்தாலும் கண்மூடித்தனமாய் நம்புவான் என்பதற்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என்ன காரியம் நடந்தாலும் அவன் தன் உத்தமத்திலே அவன் திரும்ப மாட்டான், நீதியிலிருந்து அநீதிக்கு போக மாட்டான், தேவனுக்கு பயப்படுகிறதிலிருந்து விசாரம் காட்ட மாட்டான், பொல்லாப்பை விட்டு விலகி என்றைக்கும் ஒரு நாளும் அவன் தீமையை செய்து அவன் வாழ மாட்டான். அவன் எப்பொழுதும் பொல்லாங்கை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனாகவே இருப்பான் என்று கர்த்தர் நம்பி இருந்தார். அதனால தான் என் செய்தியில் நான் அதிகமாக சொல்லுவேன், நீங்க கர்த்தரை நம்புறீங்களோ இல்லையோ அவர் உங்களை நம்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வாலிப பிள்ளை உங்களுக்கு சொல்றேன், வாலிப பிரயத்தில் நீங்கள் சிருஷ்டிகர் நினைக்கணும் வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவரை நினைக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, அவர் உங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறார். அவர் உங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் அவர் மறக்கவே இல்லை. ஒருவேளை நீங்கள் பழகிட்டு இருக்கிற நண்பர்களோ இன்றைக்கு இருக்கிற உலக மற்ற காரியங்களோ கூட நீங்கள் நம்பி இருக்கிற அந்த காரியத்திலிருந்து உங்களை அநேகர் மறக்கக்கூடும். சில நேரத்தில் மறந்துட்டேன்னுவாங்க, மிஸ் பண்ணுறேன்னுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் தற்காலிகம். அப்படியே ஒரு எஸ்எம்எஸ் காற்றுல வந்துட்டு போகிற மாதிரி அது பறந்து போயிடும். ஆனால் நாங்கள் அறிவிக்கிற இயேசு என்றைக்கும் உங்களை நம்பிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இங்கு இப்படியெல்லாம் தேவன் அவனை குறித்து பேசி எல்லாவற்றிற்கும் அவன் ஒரு சாட்சியாக பெரியவனாய் வைக்கப்பட்ட மனிதனை ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஆராதனை கூட்டம் நடக்குது. கீழ் வசனம் வாசிங்க, 8ஆம் வசனத்துல வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, நல்ல கவனிங்க, ஷார்ட்டா போறேன், டைம் இல்ல. கர்த்தர் சாத்தானை நோக்கி, தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. நல்ல கவனிங்க, சாத்தானை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ. நல்ல கவனிங்க, அவன் அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்றான் பிசாசு. ஹலோ, எழுதிட்டு மீதி பேர் என்னை பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்றான். தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம் வரும்போது சாத்தானை போய் நடுவில் போய் நிக்குது. கர்த்தர் பார்க்கிறார், என்னடா இது, தேவையில்லாத ஒரு பார்ட்டி உள்ள வந்து உட்காந்துருக்குது, என்னடா இது, இது வந்தாலுமே ஒரு குட்டையை குழக்குமே, ஏதோ ஒன்று பண்ணுமே என்று சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு, என்ன சாத்தானே எங்கிருந்து வர? மேல் வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அது என்ன சொல்லுது? சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்க. அதுக்கு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களாகிய தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை அவன் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருப்பான். அப்படி வரும்போது அவன் கண்ணுக்கு மறைவாக இருந்த ஒரு மனுஷன், அதுக்கு இன்னொரு வசனத்தை நான் காமிச்சு கொடுக்குறேன். கண்ணுக்கு மறைவாக இருந்த ஒரு மனுஷனை அவன் பார்க்க தவறிட்டான். பூமி ஃபுல்லா சுத்திட்டு வரியா, ரொம்ப சந்தோஷமாச்சே அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை கர்த்தரே சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் வாயை திறந்து சொல்லுங்க, யோபின் மீது கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்கிறார். அதனுடைய வேறொரு டிரான்ஸ்லேட் அழகா சொல்லுது, ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியக்காரனாகிய யோபுவை பார்த்தாயா? ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வரேன்ற, கிழக்கத்தி புத்திரர்ல பெரிய ஆளு என் தலைவன், அந்த மனுஷனை தாண்டி எப்பறம் நீ இங்க வந்த? அவனை பார்த்தியா? எதுக்கு இதை சொல்ல வரேன்றது உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். சில நேரங்களில் நாம் நம்பி இருக்கிற தேவனை நாமே பிரபகண்டா பண்ணி பேசுகிறதை காட்டிலும் நம் தேவன் பரலோகத்தில் இருந்து நம் பேரை சொல்லி அவர் பெருமையாய் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு, என் பிள்ளைங்க என்னை முழுசா நம்பிடுவாங்க.
என் பிள்ளைங்க ஒரு நாளும் என்னை விட்டு விலகவே மாட்டாங்க. என் பிள்ளைங்க என் மேல வச்ச நம்பிக்கையை, விசுவாசத்தை நான் நிறைவேற்றுகிறவர் என்பதை அவள் ஆழமாய் நம்பி இருக்கிறாள் என்று ஆண்டவரே சொல்லுவார். அல்லேலூயா, ஹalleluya. இப்படி இந்த சம்பவங்கள் போயிருக்கும் பொழுது இப்போ கிடக்குன்னு அந்த 12ஆம் வசனம் வரைக்கும் வந்துடுறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, எல்லாம் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இப்ப வேதம் சொல்லுது, கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் எல்லாமே கொடுக்கிறேன், என் மேல ஒருத்தன் நம்பிக்கையா இருக்கிறான், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன பக்தனுக்கு ஒரு சூழ்நிலை தேவன் அனுமதிக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு நான் ஆவியிலே உணர்ந்து நான் பேசுகிறேன். சிலருடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பாதை அனுமதித்தீர் என்று கேட்கிற ஆத்துமாவே, உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அது நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துவதற்காக, கர்த்தர் உங்களுடைய உறுதித்தன்மையை உறுதியாக்குவதற்காக, உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக, அவர் மீது இருக்கிற விசுவாசமும் அன்பும் பெருக செய்யவே அவர் அனுமதிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவன் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கிட்டு கீழே வரான். கீழே வந்தா எல்லாமே மாறுது. கிழக்கத்தி புத்திரிலே பெரிய மனுஷனா இருந்தவன் எல்லாத்தையும் அடுத்த வசனம் அழகா சொல்லுது, வாசிங்க. பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையார் விழுந்து அவைகளை கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரிக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்படி எல்லாவற்றையும் சொத்துக்களை எல்லாம் அடிக்கிறான், பிசாசு அடிக்கிறான், அடி நிமிர முடியாத அளவுக்கு அடி. இப்ப அமெரிக்கா ஈரான் யுத்தம் கூட அப்படிதான் போயிடுச்சு. 2 நாள்ல நான் காலி பண்ணிட்டு நாட்டை நான் பிடிக்கிறேன் பாருன்னு ட்ரம்புக்கே காதுல ஊதின்னு உட்காந்துருக்கிறான். நீ என்ன ஒன்றா பண்ண ராஜா, என்னை நீ தொடவே முடியாது. இவன் ட்ரில்லியன் கணக்கில் பணத்தை செலவழி பண்ணி இவன் கணக்காரனா மாறுறான். இருக்கிறவன் ரொம்ப சொற்பமான பணத்தில் வச்சு அடி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். நீ என்ன வேணா பண்ணியா, ஏரியா நீ தாண்டவே முடியாதுன்றான். அவனும் சேட்டலைட் விடுறான், என்னென்ன விடுறான். இவன் ஒரு ட்ரோன் எழுப்பி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறான். சில நேரத்தில் சத்ரு இப்படிதான் ஒரு பெரிய பூதாகாரமாய் நம்மளுடைய குடும்பத்தில் இறங்கி பிள்ளைகளை தொடுவான், மனைவியை தொடுவான், கணவனை தொடுவான், தாய் தகப்பனை தொடுவான், ஊழியர்களை தொடுவான், குடும்பங்களை தொடுவான், உறவுகளை தொடுவான், பிசினஸை தொடுவான், வேலையை தொடுவான், படிப்பை தொடுவான், ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் தொட முயற்சிப்பான். ஒரு பெரும் வெள்ளமாய் வந்து ஒன்று தெரிஞ்சுங்க, அவன் பெரிய புயலாகவே அவன் கிளம்பி வந்தாலும், பெரும் வெள்ளமாய் கடந்து வந்தாலும், உங்களுக்குள் சின்ன இதயத்தில் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இப்படி எல்லாவற்றையும் அழிந்து போகிற ஒரு சூழல் வருகிறது. எல்லாமே நடந்து 20ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, வாசிங்க. யோபுக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகளிலும் யோபு கேள்விப்பட்டு யோபு எழுந்திருந்து தன் சால்வையை அவன் முதலாவது கிழித்து தன் தலையை மொட்டையை எடுத்து தரையிலே விழுந்து பணிந்து, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை நிர்வாணியாய் நான் பிறந்த என்னை நிர்வாணியாகவே நான் தேவனிடத்தில் திரும்புவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவைகள் எல்லாவற்றிலும், நல்லா கவனிங்க விசுவாசியே, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவே இல்லை. கைகளை தட்டி அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அந்த வார்த்தை முடிச்சிருங்க. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை என்னைக்குமே கத்துங்க. எந்த போராட்டமோ கண்ணீரோ பாடுகளோ எது வந்தாலும், நிந்தைகளோ எது வந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் குறை சொல்லாதீங்க வாயில. அந்த வசனம் படிச்சோம், வாசிங்க சிஸ்டர், வாசிங்க வேகமா வாசிங்க. அதே வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லையா. நாம தான் முதல் இடம். இயேசுவை அறியாதவன் சொல்லிடலாம், அவனுக்கு தெரியாது.
நாம் அவரை நம்பி இருக்கிற ஆளுங்க, நம்மள அவர் நம்பி இருக்கிறார் என்பதை நமக்கு ஏற்படுகிற அந்த பாடுகளிலும் வேதனைகளிலும் கண்ணீர்களிலும் நாம் அறிக்கை செய்வது என்ன என்பதை பரலோகமே பார்க்கும். அதுக்கு தான் சொல்லுவோம், சபைக்கு வந்தீங்கன்னா சபைக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. ஏன்னா சபைக்கு தலை யாரு? சத்தமாக தலையே இயேசு. நீங்க முறுமுறுக்கிறதும் குறை சொல்வதும் பரலோகத்துக்கு நேராக தான். சில நேரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் சபைகளிலே சில நேரத்தில் ஒரு ஏற்ற இறக்கம் வரதான் செய்யும். குடும்பத்தில் வரலையா, 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பெம்பளை பிள்ளைங்க, 4 விதமாக இருக்கும். சாரி, 8 விதமாக இருக்கும். ஆனால் அதே ஒரு தாய் தகப்பு என்ன பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே பரவாயில்ல, கூட அப்படி தான், அண்ணனா அப்படி தான், அக்கானா அப்படி தான், தங்கச்சினா அப்படி தான், அண்ணனா அப்படி தான், பேலன்ஸ் பண்ணுறோமா இல்லையா? ஆனால் சபையில் மட்டும் அது எப்படி பாஸ்ட் பாரபட்சம் பார்க்குறார். அவர் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், அவங்க இவங்க பக்கம் தான் போவார், அவர் அவங்க வீட்டுக்கு தான் போவார், அவங்க கூட தான் டீ சாப்பிடுவார். இதெல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க கூட சாப்பிடலன்னு உனக்கு 15 ரூபா மிச்சம். இன்னைக்கு வேறு கேஸ் விலை வேறு ஏறிச்சு, மிச்சம். அதை விட்டுட்டு இல்லை நான் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் பார்க்காத. நீ வாயில் குறை சொல்லாதபடிக்கு, தேவனை தூஷிக்காதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு யோபுவை போல இருங்க. இதெல்லாம் அவருடைய நல்லா உயர்ந்திருக்கிற காலத்திலிருந்து அப்படி இறங்கி வருகிற காலத்தில் நாம் பார்த்த சில சம்பவங்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவன் கர்த்தரை உறுதியாய் நம்பிக்கையோடு கூட இருந்து, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் மீது உத்தமமாய் இருப்பேன் என்று அவன் சொன்ன வார்த்தையிலிருந்து அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவர் அழகாய் சொன்னாருங்க. அவரை பார்த்து சொல்றாரு, நீ யோபின் மீது கவனம் வைத்தாயோ, அவனை பார்த்தியா? அது பிசாசு நம்ம சொல்லுது, அவன் சும்மா உங்களை நம்பி இருக்கிறான். ஆண்டவரே நீ சும்மாவா நம்பிட்டு இருக்கிறான்? அவன் ஒரு வாரம் சபைக்கு வந்தாலுமே அவன் ஒரு வருஷத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஏன்னா ஒரு வாரத்தை அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் அவனுக்கு கர்த்தரை தேடி வந்தாலுமே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்றீங்க. அப்பேற்பட்ட உங்களை எப்படி குறை சொல்லுவான், உங்களை எப்படி திட்டுவான், உங்களை எப்படி முறுமுறுப்பான், எப்படி உங்களை குறித்து அவன் அவமரியாதையாக நடப்பான். எதுவுமே பண்ணாதபடிக்கு நீங்கள் தான் அவனை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்களா? வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நல்லா கவனிங்க. உங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்குமானால், நீங்கள் உறுதியாய் நம்பி இருக்கிற தேவனை மீது அதிகமாய் உறுதியோடு கூட நம்பிக்கையோடு நீங்க இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை நம்பி இருப்பார் இல்லையா? அந்த நம்பிக்கைக்கும் உங்க நம்பிக்கைக்கும் கர்த்தர் நம்பிக்கைக்கும் நடுவில் ஒரு விஷயத்தை அவன் போடுவான். சும்மாவா உங்க பிள்ளைங்க தேடுறாங்க? சும்மாவா உங்க பிள்ளைங்க உங்களை நம்புறாங்க? வாசிங்க. நீர் அவனையும் யோபுவுக்கு விருதாவாகவா தேவன் பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இது ஒரு விதத்தில் உண்மை. சில விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், கர்த்தர் நிறைய கொடுத்துட்டார் அப்படின்னா பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. எங்க அப்பா மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க, எங்க ஆண்டவர் மாதிரிலாம் இருக்க முடியாது. எங்க ஆண்டவர் எப்படி இருந்தா தெரியுமா? வீட்டு வாடகையில இருந்தே ஆண்டவர் எனக்கு சொந்த வீடு கொடுத்தாரு, வாகனமே இல்லாமல் இருந்தால் வாகனம் கொடுத்தாரு, பிள்ளைக்கு படிக்கவே வாய்ப்பு இல்லை, பிள்ளைகளை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாரு, பெரிய காலேஜ் சேர்க்க வச்சார், பெரிய ஸ்கூல் சேர்க்க வச்சாரு, நல்ல ஒரு என் மகனுக்கும் நல்ல ஒரு திருமணத்தை பண்ணாரு, நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. இப்ப பேரபத்திகளோடு எல்லாவற்றிலும் சுகபோகமாய் நாங்கள் இருக்கிறோமே. கர்த்தர் எங்களுக்கு கிருபையா நடத்தினார். அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன ஃபால்ட் வந்துருச்சுன்னா, சின்ன ஒரு குறை வந்துருச்சுன்னா, சின்ன ஒரு போராட்டம் பிரச்சனை வந்துருச்சுன்னா, அடுத்த நிமிஷம் அவங்களுடைய பேச்செல்லாம் மாறும். ஏன் ஆண்டவரே கொடுக்கும்போது கேட்டீங்களா? வீடு கொடுக்கும்போது ஏன் ஆண்டவரை கொடுக்குறீங்க கேட்டீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசலாம். ஆண்டவர் வீடை கொடுக்கும்போது ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு இதுக்கெல்லாம் பார்த்து நான் இதற்கான பார்த்தீரன் நல்ல. ஆண்டவர் வீட்டை கொடுக்கும் போது ஏன் எனக்கு கொடுத்தீர் கேட்டுமா? வாகனம் கொடுக்கும் போது ஏன்னு கேட்டோமா? பிள்ளைங்க 4-5 பிள்ளைங்களை கொடுக்கும் போது கேட்டோமா? எல்லாத்தையும் நல்லா வாங்கி பாக்கெட்டெல்லாம் ரொப்பிட்டு சந்தோஷமாயிட்டு, பத்தியா எங்க ஊர்லயே, எங்க சமுதாயத்திலே, எங்க குடும்பத்திலே, எங்க உறவுலேயே நான் நல்ல தெரிவா அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு குறைவுபட ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு தாழ்ச்சி வரும்பொழுது, திடீரென்று ஒரு வறட்சி வரும்பொழுது, திடீரென்று சில பாதுகாப்பு குறைவுகள் குறையப்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் உடனே என்ன பண்ணுகிறோம் என்றால், யோபுவை போல நம்பிக்கை உள்ளவனாக உறுதியானவனாக நாம் இல்லாமல் வாயில் வார்த்தைகளை தடுமாற பேசுகிறோம். அந்த நேரத்தில் தான் பிசாசு வந்து பேசும், என்னக்கா நல்லா தானே இருந்தேன், உன்னை பார்த்தா முகத்தில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற, முகம் வாடி இருக்குது, அதை ஏன்டி கேட்குறேன்,
ஆண்டவர் எனக்கு சுகர் குத்துட்டார், பிபி குத்துட்டார், டாக்டர் சொல்லிட்டார் பிபி வந்துச்சு சுகர் வந்துச்சுன்ட்டு. அதுக்கு தான் இப்போ பக்தர்கள்லாம் இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு. கர்த்தரையே நீ பாடு, இப்பயாவது பாடு, கர்த்தரையே நீ பாடு, ஹாப்பியாக பாடு. என்னதான் பாட்டு வந்தாலும் அடுத்தது வீட்டுக்கு போனால் கை தடவும் கை நடுங்கும். என்ன கிடாம மாத்துறாங்கம்மா, பாட்டு தான் பாடினேன், அதெல்லாம் அங்கே தான் பாலினா அந்த பாசு விட மாட்டார் வெளியே. அப்படி அல்ல, எந்த நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்கும்படிக்கு அந்த யோபு என்பவன் நம்பிக்கையோடு கூட இருந்தான். எல்லாமே தேவன் கொடுத்த போதிலும் அவன் நம்பிக்கையாக தாங்க இருந்தான். இப்போ நம்ம கடைசி வசனம் படிக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, இவைகள் எல்லாவற்றிலும் தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. காரணம் அவனுக்கு ஒன்று தெரியும், எடுத்தவர் கொடுக்கவும் வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே சொல்லும் ஆண்டவரே, உன் ஒரே பிள்ளை எனக்கு கொடுத்துருப்பா. என்ன ஆண்டவரே, அடுத்த கேள்வி நம்ம தான் கேட்போம், என்ன ஆண்டவரே இதுக்கப்புறம் கோல்ட பொறுக்க பார்த்தவரை கொஞ்சம் இறக்க போற. டேய் குர்ரா, ஆண்டவர் அப்படி அப்படி கேட்ட உடனே ஓகே ஆண்டவரே இந்த மலைக்கு போய் அங்கே சாகடி, இங்கே போய் அவன் பலி கொடு, ஒன்றுமே பேசலாங்க. எவ்வளோ பெரிய சகாப்த புருஷங்க பாருங்க அவங்கெல்லாம். அப்படியே போகிறான், கையை கட்டுறான், காலை கட்டுறான், பலி அடி கேட்குது, எங்கப்பா பலி எங்கப்பா அப்படின்னு. வாய முட்டு வா வா, நீ தான் அந்த பலி மனசுக்குள்ள. அட பாவியப்பா, நானா இருந்தேன்னா கையை கால் நானே அங்கேயே வச்சுட்டு அந்த ஆள் அங்கேயே போட்டு கவுத்து மேலே உட்காந்து என்ன சாகடிக்கவாப்பா வந்தீங்க, ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னு நம்ம அன்னைக்கு உயிர் போச்சா போதுன்னு இருப்போம். ஆனால் ஈசாக்கு மலை மீது வைத்தும் கொலை செய்கிற, அதாவது பலியிடுகிற அந்த நொடி பொழுதுல தேவன் அவனை காப்பாற்றினார். எதனால் அதை ஆபிரகாம் செஞ்சாருன்னா, 99-100 வயசு ஆன கிழவனுக்கே பிள்ளையை ஆண்டவர் கொடுக்க பலன் உண்டு பண்ணுவார். ஆனால் செத்தவனையும் உயிரோடு கூட எனக்கு திருப்பி தர அவர் வல்லவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதுதான் நாம ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிற அறிவு. பாதமா சொல்லுங்க, இந்த அறிவு இருந்தா உலகம் பெருசா தெரியாது, மனுஷங்க பெருசா தெரிய மாட்டாங்க, பாதிப்புகள் பெருசா தெரியாது, இழப்புகள் பெருசா தெரியாது. காரணம் இயேசு உங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் இழந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ பாருங்க, இதுல ஒரு பெரிய கொடுமை. இந்த சப்ஜெக்ட்ல என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு சப்ஜெக்ட் 2ஆம் அதிகாரத்துல 9 வாசிங்க, 10 வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி, 8ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாவலை உட்கார்ந்து கொண்டிருந்தான். மனைவி சொல்லுகிறாள், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஹலோ ஹலோ, நம்ம நம்பிக்கையை வெளியாளுங்க சொன்னால் நம்மளாம் அசைய முடியாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். பிசாசு பாப்பா வெளியே வச்சு எல்லாரையும் வச்சு போட்டு என்னென்னவோ குழப்பி கிளப்பி நம்மளுடைய நம்பிக்கையில திருப்பத்துக்கு எல்லாம் முயற்சி எடுப்பான். எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங்காக நின்று ஜெயிச்சு 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 உறுதியோடு கூட நாம் நம்பிக்கையாய் தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருப்போம். ஆனால் கடைசி டெஸ்ட், கடைசி இருக்கிற ஆயுதம் மனைவி எடுத்துட்டு வந்து பிசாசு பேச வைக்குது. மனைவி பேசுறா, நீர் இன்னுமா உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீங்க. இவ்வளவு அழகா கேக்குது பாருங்க, அதுவும் ரைமிங் வேற. இன்னுமும் நீர் உம்முடைய உறுதியான நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும். எந்த மனைவியா சொல்லுவாங்களா? உறுதியாய் நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். அவன் கையிலே நன்மை பெற்ற தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. மறுபடியும் ஒரு அழுத்தத்தை வேதம் வைக்கிறது. ஹலோ, மறுபடியும் அவன் நம்பிக்கையில் அவன் உறுதியா இருந்தான்றதை மறுபடியும் அழுத்தமாய் வைக்கிறது. மனைவி பகைத்தாலும் சரி, மனைவி பேசினாலும் சரி, தூஷித்தாலும் சரி, என்னை விட்டு அகன்று போனாலும் சரி, நான் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான் ஏன் தீமையை சகிக்க கூடாது என்பதை உறுதியாய் அறிக்கை செய்த அந்த மனிதன் தன் வாயிலிருந்து ஒரு நாள் வார்த்தை தவறாதபடிக்கு காத்து கொண்டான். தேவனுடைய நன்மையை பெற்று நம்பிக்கையோடு கூட நான் வாழ்ந்த எனக்கு ஏன் தீமையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதா?
எனக்கு தெரிஞ்சு ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதர் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற இந்த மெய்ப்பனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகன் 2 வயதிலே கடும் ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் பாஸ்டர், ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப குழந்தையோட மூளையை தொட்டுருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது எவ்வளோ பணம் செலவு பண்ணார்கள், ஆனால் குழந்தை மரித்து போனது. பாஸ்டருடைய உள்ளம் உடைந்தது. ஒரே மகன், ஒரே குழந்தை, செல்ல குழந்தை, 2 வயசு குழந்தை, மனசெல்லாம் உடைஞ்சி வேதனையோடு கூட உட்கார்ந்து இருந்தார். வாழ்க்கையில் ஒரு விதமாய் கலக்கமும் திகிலும் ஒரு இருதயத்தில் பயங்கரமான விசரங்களும் சூழ்ந்திருந்த நேரம் சனிக்கிழமை இரவு அன்று பிள்ளை மரிக்கிறது. மாலை நேரத்தில் மறுநாள் காலையில் சபை ஆராதனை. அவர் சொல்றாரு, நான் எப்படி இயேசு நல்லவர்னு சொல்ல முடியும், அந்த மனப்பக்கம் எனக்கு இருக்குமான்னு தெரியலையே என்று சொல்லி அந்த டாக்டர்கிட்டே, ஐயா இன்னைக்கு ஒரு நைட்டை நான் கடத்திக்கிறேன், என் பிள்ளை இங்கே இருக்கட்டும், நாளைக்கு காலையில் எங்களுக்கு ஆராதனை இருக்குது, நான் முடிச்சுட்டு என் பிள்ளையை நான் வாங்கிக் கொள்றேன் என்று சொல்லி குழந்தைய அங்கேயே வச்சுட்டு கணவனும் மனைவியுமா சபைக்கு வந்துட்டாங்க. மக்களுக்கு எதுவுமே தெரியப்படுத்தாம வந்தாங்க, ஆராதிச்சாங்க. எல்லா ஆராதனை முடிஞ்ச உடனே கதறி அழுது சொன்னார், நேற்று தினத்தில் என்னுடைய பிள்ளையானது இறந்து போனது, பிள்ளை கத்தரிடத்தை சேர்ந்தது, இன்னும் சற்று நேரத்தில் என்னுடைய குழந்தை வரும் என்று சொல்லி அந்த குழந்தையை ஆட்கள் வைத்து சபையினுடைய வாசலில் கடத்தி தேவனுக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இந்த ஊழியத்திற்கு வந்து விட்டேன், எனக்கு உண்மையன்றி வேறு யாரும் எனக்கு கதி கிடையாது, எனக்கு சொந்த பந்தங்கள் ஒருவரும் எனக்கு கிடையாது, இந்த குழந்தை இறந்து போன இந்த காரியத்தின் நிமித்தமாய் என் உள்ளத்தில் ஏற்பட்டதான எல்லா விதமான அங்கலாய்ப்புக்கும் எல்லா விதமான இருதயத்தின் பாரங்களுக்கும் நொறுக்குதலுக்கும் என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குழந்தையை நீர் கொடுத்து நீர் எடுத்துக்கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சோம் பண்ணி பாடலும் பாடினார். என்னதான் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு, லூக்கா சேகரனுடைய சாட்சி தான் அது. அசைத்தது என்னை. எப்படி ஒரு தேவ மனுஷன் தான் சொந்த பிள்ளை எழுந்து மருத்துவமனையிலேயே வைத்து விட்டு மறுநாள் காலை ஆராதனை நடத்திட்டு ஆராதனை முடிவில் சொல்றாரு, என் மகன் இறந்து போயிட்டான், இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னுடைய மகனுடைய சரீரமானது கொண்டு வரப்படுகிறது, நீங்கள்லாம் நின்று கர்த்தருக்கு முன்னாடி நன்றி சொல்லி அந்த பிள்ளையை நம்ம வழி அனுப்பி வைப்போம் என்று சொன்ன அந்த மனப்பக்குவம், மன தைரியம் எந்த சூழ்நிலை நமக்கு வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நல்லா படிக்கிறீங்க, மதிப்பெண் குறைஞ்சி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லை மதிப்பெண் குறைஞ்சி போயிட்டாலோ வேறு மாதிரிலாம் யோசிக்காதீங்க. மார்க் இப்போ குறைஞ்சிடுச்சா, அடுத்த செமஸ்டரில், அடுத்த எக்ஸாமில், அடுத்த விதமான படிப்பில் இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி முன்னேற பாருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாளும் சிதைக்க விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு கூட இருங்கள். சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? வாலிப பிள்ளைங்களை, இந்த காலத்து வாலிப பிள்ளைங்களை சொல்கிறேன், சின்ன சின்ன குறைவுகளுக்கும் தோல்விகளுக்கும் மனம் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. காலைல கூட என் மகக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், இருதயத்தில் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கோ. வாலிப பிள்ளை உங்களுக்கு சொல்கிறேன், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோ. ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் தேவனை நம்ம நம்பி இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு ஐயா நல்லா படிச்சுட்டேன், நல்ல மதிப்பெண் எடுத்துட்டேன், நல்ல பாஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு கிரேடுக்கு நான் போயிட்டேன், இப்போ எனக்கு நல்ல வேலை கிடைக்காம நான் தவிக்கிறேன்னா கவலையப்படாத, படித்த வேலைக்கு ஏற்ற நல்ல ஒரு ஜாப் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். திருமணத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உங்கள் லைஃப் பார்ட்னரை உங்கள் அறிவுக்கு தகுந்து, நமக்கு இவ்வளோ லெவல் படிப்பு கரெக்டாக இருக்கும், நம்மள மாதிரி இருக்கிறான், நல்லா ஃபேவராக இருக்கிறான், நல்லா அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அப்படி பார்க்காத. நீ நம்பி இருக்கிற ஒருவர் உன் வாழ்க்கையை அவர் டிசைன் பண்ணியிருப்பார். ஒரு அழகுபடுத்தி என் பிள்ளையை வேறு ஒரு கோணத்துக்கு வைத்து, என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையை, நான் கொடுக்கிற மணமகனை, நான் கொடுக்கிற மணமகளை அவள் ஏற்றுக்கொண்டு எனக்கு அவர்கள் பரிசுத்த ஜாதியாக ஜீவியம் செய்வார்கள், பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுப்பார்கள் என்று கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் இழக்காதீர்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ணே நல்ல ஆள் தானே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், எனக்கு எல்லாமே எல்லாத்துலேயும் தாங்குவேன்றான், சொல்கிற வார்த்தை நம்பாத. நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது தெளிவாய், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் பொய் பேசுவான்னு அர்த்தம்.
புரிந்து கொள் சபையே, விசுவாசியே, எல்லாருக்கும் சொல்றேன். உன் வீட்டுக்காரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மனுஷர்கள் பேசுகிற தேவனுடைய ஆவியானவருக்குள் இல்லாமல் அவள் பேசுகிற எந்த வார்த்தையும் அபத்தம் தான். கர்த்தரை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க உண்மையை பேசுவாங்க. கர்த்தரை அவங்க அன்பு கூர்ந்தாங்கன்னா உண்மையை பேசுவாங்க. வாலிபர்களுக்கு சொல்ற, நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அவராக இருந்து அவரே நீங்கள் நம்பி இருப்பீங்கன்னா யோபுவை போல எந்த சூழ்நிலையிலும் போய் சொல்லவே மாட்டீங்க, குறை சொல்லவே மாட்டீங்க, அவர் அபத்தம் பண்ணவே மாட்டீங்க, அவரை விட்டு நீங்கள் விலகவே மாட்டீங்க. அவர் உங்க கூடவே இருப்பார். இது வரைக்கும் யோபினுடைய 2 அதிகாரம் தான் படித்தோம். ஆனால் வேற யோபினுடைய குணாதிசைகளை பார்த்து கர்த்தர் மிச்சி கொண்டு பேசின சில வசனங்கள் உண்டு. போய் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாருன்னா அந்த ரகசியங்களை கண்டுபிடிங்க. நான் அதை தான் பேசணும்னு வந்தேன். ஆனால் இதுலேயே இந்த ஹிஸ்டாரிக்கல்லே இப்படி நின்றுடுச்சு. ஏன்னா கர்த்தர் ஒரு சில நேரத்தை இப்படி தான் பேசுவார். அவர் பேசும்போது நம்ம போனால் தான் கரெக்டு. நம்மளாம் இல்லை நான் எடுத்துகிட்டு வந்து 5 பாயிண்ட்டை பேசிட்டு தான் போவேன். பாஸ்டர் நீ என்ன பண்ணி கர்த்தர் பேசுகிறார், அப்படின்லாம் கர்த்தர் நம்ம நடத்த மாட்டேன். அவர் வந்தார்னா நேர்த்தியா நல்லொழுக்கும் கிரமமாய் நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சத்தியம் வந்து விட்டது. யோபு என்கின்ற பக்தன் உறுதியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் உங்க மேல வச்ச நம்பிக்கையை ஒரு நாள் அசைக்கவே மாட்டேன். என் நம்பிக்கை உறுதியாயம், என் நம்பிக்கை தேவனால் கொடுக்கப்பட்ட நம்பிக்கையா அது இருக்கிறபடினால் அது நான் மரணத்துக்கு பின்னாடி கூட என்னை விட்டு வெளியே போமே தவிர ஜீவனோடு கூட இருக்கிற எனக்குள்ள இருந்த நம்பிக்கை விலகவே விலகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு செய்தி விளங்குச்சு? வாலிப பசங்களுக்கு தான் நான் மறுபடியும் சொல்றேன், உங்க நம்பிக்கை ப்ளீஸ் லிசன், கவனிங்க. உங்க நம்பிக்கை இயேசுவா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நீங்கள் வேறு ஒன்றுமே யோசிக்காதீங்க. இந்த வயசில் எல்லாமே கடந்து வரும். கண்ணுக்கு முன்னாடி கலர் கலராக அப்படியே காற்று வீசும். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரும் இயேசு இருக்கிற அப்படின்னு இருந்தீங்கன்னா அவரே உங்களுக்கு ஜீவனின் பலனாய் மாறுவார். அப்படி கண்களை மூடி